வடிவம், அன்பின் அடையாளம். இதை வெளிப்படுத்தும் விதமாக எங்கள் அன்பு செயல்களால் உலகை ஆள்வோம் என்ற உறுதியுடன் ஜெபமாலைகளையும் இதய வடிவ அட்டைகளையும் தங்கள் கரங்களில் ஏந்திய வண்ணம் பவனியாக வருகின்றனர் தூய ஆரோக்கியநாதர் அன்பே இறை மக்கள். நாமும் வருகை பாடலை பாடிய வண்ணம் பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு என்ற ஒற்றை கருவியால் அகில உலகையே அடக்கிவிடலாம். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பு பலியில் அகமகிழ்ந்திட வந்திருக்கும் இறை மக்கள் அனைவரையும் தூய ஆரோக்கியநாதர் அன்பிய இறை மக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 39ஆம் ஞாயிறு. இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனை அன்பினால் உலகை ஆள்வோம் என்பதாகும். அன்பு அழகானது, அறிவானது, அன்பு இயற்கையானது, ஈவது. அன்பு உதவிடும், ஊக்கமளிக்கும். அன்பு எளிமையானது, ஏமாற்றாது. அன்பு ஐயம் கொள்ள விடாது. அன்பு
ஓரமாக்காது. அன்பு கள்ளங்கபடமற்றது. அன்பு சுயநலமற்றது. அன்பு தீமை செய்ய விடாது. அன்பு பரிவானது. அன்பு மகிழ்வானது. அன்பு வலிமையானது, வீரமானது. ஆம், அனைத்துலகையே ஆளும் ஆற்றலை அளிப்பது அன்பு ஒன்றே. அதனாலே அன்பே அனைத்திற்கும் ஆணிவேர் என்கிறோம். அன்பின் செயல்களே அன்னை தெரசாவை அன்னார்ந்து பார்க்க செய்தது. அன்பின் ஆழம் அறிந்தவனால் அனைத்தையும் அறிந்திட இயலும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவர்கள் அவனியில் அவர் பணி ஆற்றுவதோடு நிலைவாழ்வடைவதும் உறுதியே. அதனாலேயே இறைமகன் இயேசு தன் அன்பு நம்மிலும் அரும்பிட கடவுள் மீதும் அடுத்தவர் மீதும் அன்பு கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். நம் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அன்பாய் மாறிட வரம் வேண்டி பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதரவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு. எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால்தான் உன் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஒளியும் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இணைச்சிட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டுமென்றும் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் அன்பு கூற வேண்டுமென்றும் கூறப்பட்டுள்ளது. நாமும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவரை அன்பு செய்யும் வரவேண்டி வாசகத்திற்கு செவி கொடுப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 2 முதல் 6 வரை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 2 முதல் 6 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரவேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம்பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே, செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வலுவற்ற மனிதர்களே குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள் என்றுரைக்கும் எபிரேயர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 வரை. தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும்
உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியின் என்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகமும் அன்பை பற்றி சிந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனை நபர்கள் உண்மையிலேயே இறைவனை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்று ஒரு முறை ஒரு மனிதரானவர் கேட்டாராம். கேட்டவுடனே அந்த ஆலயத்திலே இருந்த எல்லோரும் உடனடியாக தங்களுடைய கைகளை தூக்கக்கூடியவர்களாக இருந்தார்களாம். இப்ப அதே கேள்வி இங்க கேட்போம். எத்தனை பேர் இறைவனை அன்பு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர்? கொஞ்சம் கைதான் இருக்குது, பரவாயில்லை. உண்மையிலும் உண்மையாக இருக்கின்றோம். இதை கூறிவிட்டு அவர் அழகாக சொன்னாராம், உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறீர்கள், சரி, உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை எத்தனை நபர்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அதிலே பாதி கைகள் தான் எழும்பக்கூடியதாக இருந்ததாம். உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அன்பிற்குரியவர்களே, அது நமக்கும் என்றளவும் பொருந்தக்கூடிய ஒரு பதிலாகவே இருக்கின்றது. என்ன என்றால், ஒரு மனிதன் கடவுளை முழுவதுமாக முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்கின்றேன் என்று ஒருவரால் சொல்ல முடிகின்றது என்றால், அந்த மனிதன் முதலிலே தன்னுடைய வீட்டில் உள்ள நபரை அன்பு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு மனைவியானவர் தன்னுடைய கணவரையும் தன்னுடைய பிள்ளைகளையும் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு அன்பு செய்யவில்லை என்றால் கட்டாயமாக அந்த மனிதரால் இறைவனை ஒரு பொழுதும் முழுமையாக அன்பு செய்ய முடியாது என்பதுதான் அவருடைய வார்த்தையாக இருக்கின்றது. அதே போல ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யவில்லை என்றால் கட்டாயமாக அந்த கணவனாலும் கடவுளை முழுவதுமாக ஒரு பொழுதும் அன்பு செய்ய முடியாது என்பதை அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். அன்பிற்குரியவர்களே, இது நம்முடைய வாழ்விற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். எப்பொழுது நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களை, நம்முடைய குடும்ப உறவுகளை ஒரு மனிதரால் முழுவதுமாக அன்பு செய்ய முடியவில்லை என்றால் இறைவனை நம்மால் ஒரு மனிதராலும் முழுவதுமாக அன்பு செய்ய முடியாது என்பதை தான் இது நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே போல ஒரு நபர் அழகாக தெளிவாக சொல்லுகின்றார். கொசுக்கி கொயாமா என்ற பேரை கேட்டதும் ஒரு சிரிப்பு தான் வரும். கொசுக்கி கொயாமா என்ற ஒரு இறையியலாளர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். வாட்டர் பஃபல்லோ தியாலஜி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். நீர் எரும மாட்டு இறையியல், நீர் எரும மாட்டு இறையியல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே அவர் ஒரு கருத்தை ஆழமாக பதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அது என்ன என்றால், அவர் சொல்லுகின்ற பொழுது தெளிவாக சொல்லுகின்றார், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது அவனுடைய கை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது குழந்தையினுடைய கை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவருகின்ற பொழுது எப்படி இருக்கும்?
பிஞ்சு கையா இருக்குமா? கை மூடி இருக்கும். அதே குழந்தை வளர்ந்து பெரியவராகி உயர்ந்து வாழ்க்கையை முடித்து இறக்கின்ற பொழுது அந்த பெரிய குழந்தையினுடைய கை எப்படி இருக்கும்? கை அப்பப்பே அப்படின்ட்டு விரிச்சு போட்டுட்டு தான் இருக்கும். இதை அவர் சுட்டி காட்டி கொசுக்கி கொய்யாமா அழகாக சொல்லுகின்றார். இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அந்த குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது ஏதோ ஒன்றை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய கைகளிலே பொதிந்து ஏதோ ஒன்றை அந்த குழந்தை கொண்டு வருகின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவராகி இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது அதை மீண்டும் தன்னோடு எடுத்து செல்லவில்லை, மாறாக இந்த உலகத்திலே அது விட்டு சென்று விடுகின்றது என்று சொல்லுகின்றார். அது என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வியையும் வைக்கின்றார். அது என்ன? அது என்ன? என்னத்தை தான் கொண்டு வந்தோம்? நம்மெல்லாம் பிறந்து வந்துட்டோம், கையெல்லாம் மூடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். வந்து இத்தனை வருடங்கள் வாழ்ந்துட்டோம், இங்க இருக்கோம். அந்த கைக்குள்ளுக்கு ஏதாவது இருக்கா? கைதான் இருக்கு. கைக்குள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அவர் சொல்லுகின்றார், அது அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அன்பை இறைவனிடமிருந்து முழுமையான அன்பை அந்த குழந்தையானது பெற்று வருகின்றது. அந்த அன்பை அந்த குழந்தையானது இந்த உலகத்திலேயே தன்னோடு வாழுகின்ற முதலிலே தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தன்னோடு வாழக்கூடிய அனைத்து மனிதர்களோடும் அந்த அன்பை நிறைவாக பகிர்ந்து கொடுத்து விட்டு இறுதியாக அந்த குழந்தை வளர்ந்து இறக்கின்ற பொழுது இந்த உலகை விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த அன்பை திரும்ப எடுத்து செல்லவில்லை, மாறாக அதை தன்னுடைய உறவுகளுக்கு அது விட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று அவர் சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஆகவே தன் தொடக்கத்திலே அழகாக சொன்னேன், ஒரு குடும்பத்திலே உள்ள நபர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள கணவரையும் கணவர் மனைவியையும் அன்பு செய்யவில்லை என்றால் அவர்களால் கட்டாயமாக இறைவனையும் மற்ற மனிதர்களையும் உண்மையாக பிரமாணிக்கத்தோடு ஒரு பொழுதும் அன்பு செய்ய முடியாது என்பதை இது தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றதாகவே நாம் பெற்று வந்த அந்த அன்பை முழுவதுமாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கும் நிறைவாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பை 4 வகையாக சொல்லுவார்கள். ஒன்று ஏரோஸ் என்ற ஒரு வகையான அன்பு, இரண்டாவது ஃபீலியா என்று ஒரு வகையான அன்பு, மூன்றாவதாக ஸ்தோர்ஜே என்று ஒரு வகையான அன்பு, நான்காவதாக அகாப்பே என்று ஒரு வகையான அன்பு என்று இந்த அன்பை 4 வகையாக கிரீக் தத்துவமானது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. முதலிலே உள்ள இந்த ஏரோஸ் என்ற இந்த அன்பானது உடல் சார்ந்த அன்பாக இருக்கின்றது. தன்னுடைய உடல் சுகத்திற்காக ஒரு சிலரை ஒரு நபர் அன்பு செய்கின்றார் என்றால் அந்த வகையான அன்பு இந்த ஏரோஸ் வகையான அன்பாக இருக்கின்றது. இது தன்னுடைய அட்ராக்ஷன் காரணமாகவும் அல்லது தன்னுடைய உடல் சார்ந்த தேவையின் காரணமாகவும் எழக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது என்று அந்த என்னுடைய ஆசிரியர் சொல்லுகின்றார். இந்த அன்பை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை ஒரு அன்பை நான் முழுவதுமாக பெற்றிருந்தேன், நான் ஒருவரை முழுவதுமாக அன்பு செய்தேன் என்று அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுது கூட சொல்ல முடியாது என்றும் அவர் கூறக்கூடியவராக இருக்கின்றார். நிறைய நேரங்களிலே இத்தகைய அன்புதான் இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே அதிகமாக புறையோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது. இந்த அன்பை கடந்து வருகின்ற பொழுதுதான் வாழ்க்கையிலே முழுவதுமாக சரியான பாதையிலே சரியான விழுமியத்தின் அடிப்படையிலே சரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வகையான அன்பு ஃபீலியா வகையான அன்பு. இந்த அன்பானது நட்பு உறவுகளோடு எழக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது. தன்னோடு உள்ள தனக்கு உகந்த அதே போல
தன்னோடு உள்ள சரிசமமான வயதினரோடு கொள்ளக்கூடிய ஒரு அன்பை இது குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக இத்தகைய அன்பை நண்பர்களோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பாக சொல்லுகின்றார்கள். இந்த வகை அன்பு நிறைய நேரங்களிலே சரியான வழியிலும் இருக்கும், நிறைய நேரங்களிலே தவறான வழிகளிலும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் சரியான வழியில் சென்றால் அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கும். தவறான வழியில் செல்லுகின்றது என்றால் அந்த அன்பு ஒரு போலித்தனமான அன்பாகத்தான் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஸ்தோர்ஜை வகையான அன்பு. இது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம் கொள்ளக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது. நான் இப்பொழுது என்னுடைய குழந்தையை கவனித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளை வளர்ந்து படித்து வேலைக்கு சென்று நாளைய தினத்திலே என்னை பாதுகாக்கும், என்னை பராமரிக்கும் என்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு விதமான அன்பாக இருக்கின்றது. இந்த மூன்று அன்புமே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே எழக்கூடிய ஒரு விதமான அன்புகளாகத்தான் இருக்கின்றது. இது எதிர்பார்ப்பற்ற அன்பாக ஒரு பொழுதும் இந்த மூன்று விதமான அன்புகளும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நான்காவதாக ஒரு வகையான அன்பு இருக்கின்றது. அதற்கு அகாப்பே வகையான அன்பு என்று சொல்லுகின்றார்கள். இந்த அன்பு இறைமகன் இயேசு கிறிஸ்து கொண்ட அந்த அன்போடு ஒட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவர் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக தன்னுடைய உயிரையும் இழப்பதற்கு கிறிஸ்து எவ்வாறு சிலுவையிலே தொங்கினாரோ அதுபோல ஒருவர் மீது கொண்ட அந்த பிரமாணிக்கமான அன்பிற்காக தன்னுடைய வாழ்வில் எழக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் இவற்றையெல்லாம் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தான் ஏற்ற அந்த வாழ்க்கைக்கு பிரமாணிக்கமாக இருப்பதுதான் இந்த ஒரு அகாப்பே விதமான அன்பாக இருக்கின்றது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் இந்த அன்பை கொண்டவராக இருக்க வேண்டும். அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவரிடம் இந்த அகாப்பே வகை அன்பினை கொண்டவராக இருக்கின்ற பொழுதுதான் திருமணத்திலே ஒருவரை அன்பு செய்வோம் என்று கொடுத்த அந்த வாக்குறுதியை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களை, முடிந்த அளவிற்கு இந்த முதல் மூன்று வகையான அன்புகளை புறம் தள்ளிவிட்டு இந்த நான்காவது விதமாக பிரமாணிக்கத்தோடு கூடிய இந்த நிறை அன்பை ஒருவர் குடும்பத்திலே வெளிப்படுத்துகின்ற பொழுது அவரால் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் எல்லாம் வல்ல இறைவனை அன்பு செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அன்பு செய்கின்ற பொழுது இறைவனும் நிறைவாக அவருடைய அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே போல பார்க்கின்ற பொழுது இந்த சமயநல்லூர் என்று ஒரு இடமானது இருக்கின்றது மதுரையிலே. இந்த சமயநல்லூர் என்ற இடத்திலே ஒரு கணவர் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கணவருக்கு 74 வயது, மனைவிக்கு 68 வயது. இந்த மனைவியானவர் திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர் தன்னுடைய கணவரை நாடுகின்றார். தன்னுடைய கணவர் முழுவதுமாக எந்த ஒரு முகச்சொலிவும் இல்லாமல் அந்த மனைவியை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கின்றார், பராமரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அனைவரும் இது உமக்கு கஷ்டமாக இல்லையா என்று கேட்டதற்கு அவர் தெளிவாக ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார். நான் திருமணத்தின் போது என்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கத்தை இறைவன் சாட்சியாக நான் ஏற்படுத்தி இருந்தேன். ஆகவே ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அவரை விட்டு செல்வது அல்ல, மாறாக அவரோடு வழி நடப்பதும் வழி துணையாக இருப்பதும் என்னுடைய சத்திய பிரமாணமாக இருக்கின்றது. அதை காக்க வேண்டியது என்னுடைய கடமையாகவும் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார். சில நாட்கள் கழித்து அந்த மனைவியானவர்
ஒரு முறையாவது வேளாங்கண்ணிக்கு சென்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். உடனே இந்த கணவரும் எப்படி அழைத்து செல்வது? பஸ்ஸிலே எடுத்து செல்ல முடியாது, ரயிலிலே கூட்டி செல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே நான் எப்படி என்னுடைய மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்ற முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த கணவரானவர் தன்னுடைய தோளிலே மதுரையிலிருந்து வேளாங்கண்ணி வரை முதிர்ந்த வயதிலே தன்னுடைய மனைவியை தோளிலே சுமந்து கொண்டு அவர் அந்த வேளாங்கண்ணி ஆலயத்திலே சென்று அன்னையை தரிசிப்பதற்கு வழிவகை செய்யக்கூடியவராக இருந்தாராம். அன்பிற்குரியவர்களே, இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும். இதுதான் அன்பினுடைய உச்சக்கட்டமாக இருக்க முடியும். இதுதான் திருமணத்தினுடைய அந்த அன்பை நாங்கள் ஒருவர் மற்றவரோடு கொடுத்து வாழ்வோம் என்பதனுடைய மேன்மையாக இருக்க முடியும். இவ்வாறு ஒருவர் மற்றவரினுடைய துன்பங்களை உணர்ந்து வாழுகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையானது ஒரு அர்த்தம் மிகுந்த வாழ்வாகவும், ஒரு உயிரோட்டமுள்ள வாழ்வாகவும், ஒரு மேன்மை பொருந்திய ஒரு வாழ்வாகவும் இருக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தியும் சொல்லுகின்றது. மீண்டுமாக சொல்லுகின்றேன், தன்னுடைய குடும்ப உறவுகளை ஒருவரால் அன்பு செய்ய முடியவில்லை என்றால், சரியாக அவர்களை புரிந்து அன்பு செய்ய முடியவில்லை என்றால், அந்த மனிதனால் இறைவனை ஒரு பொழுதும் ஒரு தருணத்திலும் அன்பு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய குடும்ப உறவுகளை முதலிலே அன்பு செய்வோம். அதன் பின் இறைவனை அன்பு செய்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் அதற்குரிய ஆற்றலை நிறைவாக நமக்கு கொடுக்கட்டும். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். திருப்பாடல் 37, 22, 23 ஆண்டவரே, என் கடவுளே, என்னை கைவிடாதையும் என்னிடமிருந்து அகன்று விடாதையும். ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலை எனக்கு துணை புரிய விரைந்து வாரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் இறைவனையினுடைய துணைக்காக இறைவனை அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவரை போல நாமும் இறைவனுடைய துணையை நாடி நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அவரை நோக்கி ஏறெடுக்கின்ற பொழுது அதை நிறைவாக நமக்கு கொடுப்பார் என்ற ஒரு உள்ள பாங்கோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவரை நோக்கி ஏறெடுப்போம்.
ஆண்டவரே எம் இறைவா, உம் அன்பு பணியை அவனில் ஆற்றிட நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து உம் ஆன்மீக பாதையில் எம்மை வழிநடத்தும் ஆற்றலை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிறரை காயப்படுத்தாமல் நீர் எமக்களிக்கும் அன்பை நாங்கள் எங்களுக்கு அடுத்திருப்பவர் மீதும் காட்டிடும் மனதை எம் ஒவ்வொருவருக்கும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் தேவையில் இருப்போரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அன்புகரம் நீட்டிடும் மனிதராகிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் அழகே எம் இறைவா, நீர் எமக்களித்த மழலை செல்வங்கள் உம் அன்பில் மகிழ்ந்திடவும் உம்மை போல் பெற்றோர் பெரியோருக்கு மதிப்பளித்திட வேண்டும் என்றும் எம் இளைஞர்கள் தம் வாழ்வை நேரிய வழியில் செலுத்திட தேவையான அருளை அவர்களுக்கு தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் அன்பிய மக்கள் அன்பினால் இணைந்து ஒற்றுமையுடன் நற்செய்தியை அறிவிக்கவும் எம் அன்பிய செயல்பாடுகளில் முழு ஈடுபாட்டோடு பங்கேற்கும் ஆர்வத்தை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் நலன்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இதோ இத்தருணத்திலே சிறப்பான விதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் முழு அன்போடும் நாங்கள் முழு அன்பை நிறைவாக வெளிப்படுத்தவும் எங்களுடைய முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நாங்கள் நிறைவாக அன்பு செய்யவும் எங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, முழுவதுமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மையும் எங்களோடு வாழக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அன்பு செய்யக்கூடிய இந்த ஆற்றலை நிறைவாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, பல தருணங்களிலே நாங்கள் முழுவதுமாக அன்பு செய்ய முடியாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே செல்லாமல் தவறி இருக்கின்றோம். அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே சரியானவற்றை முழுவதுமாக அறிந்து சரியானதை அன்பு செய்து நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழக்கூடிய அந்த பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இதோ இத்தருணத்திலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தூய அகஸ்தீனார் அழகாக சொல்லுகின்றது போல, நீ முதலில் அன்பு செய், அதன் பின் அந்த மனிதருக்கு என்ன வேண்டுமானாலும் செய் என்றவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இதோ இந்த தருணத்திலே எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் புதைத்து அதன் அடிப்படையிலே விருட்சமடைய எங்களுக்கு உதவி செய்தள்ளும். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்களோடு வாழக்கூடிய மனிதர்களை முதலிலேயே அன்பு செய்து
அதன் பின்பு அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த மன உள பாங்கையும் நிறைவாக எங்களுக்கு கொடுத்தருளும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அனைத்து குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, இந்த குடும்பங்களிலே உம்முடைய அன்பு நிறைவாக பொங்கி வழிய செய்தருளும். உம்முடைய அன்பினை முழுவதுமாக இவர்கள் சுவைத்து ஒருவரோடு உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நிறைவாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே இதோ இத்தருணத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். மேலும் எங்களுடைய பங்கு சமூகத்திலே உடல் நோயினால் வாடக்கூடிய ஒவ்வொரு நபரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை நீர் உம்முடைய குணமளிக்கக்கூடிய கரத்தினால் நிறைவாக தொட்டு அவர்களை குணமளிக்க வேண்டும் என்றும் இதோ இந்த தருணத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லாமல் கலக்கத்தோடும் ஏக்கத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர் கவலையோடும் ஏங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய காதுகளிலே கேட்கின்றோம். இறைவா, அந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த குடும்பங்களிலே முழுவதுமாக ஒற்றுமையும் சமாதானமும் அன்பும் நிறைவாக எழுந்தருளை உருவாகி அருள சிறப்பாக மன்றாடுகின்றோம். இறைவா, பிளவுபட்ட கிடக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை முழுவதுமாக நீர் அறிந்திருக்கின்றீர். அவர்கள் முழுவதுமாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு இந்த பிளவுகளை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடு வாழக்கூடிய அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக இதோ இத்தருணத்திலே மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, அனைத்து சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் எங்களுக்கு என்ன என்று பல தருணங்களிலே நாங்கள் இருந்திருக்கின்றோம். அந்த தருணங்களுக்காக மனம் இருந்துகின்றோம். இனி நாங்கள் மற்றவர்களை முழுவதுமாக அன்பு செய்து அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையை சரியான விழுமியங்களை கற்றுக் கொடுத்து வாழச் செய்வதற்கும் உரிய அந்த ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக பொழிந்தருளும். இறைவா, இதோ இத்தருணத்திலே வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் பணி செய்கின்ற எம்முடைய பங்கை சார்ந்த ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியருளும். அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து யாரும் இல்லை என்று அவர்களினுடைய உள்ளத்திலே இயலாமல் அவர்களோடு குடும்ப உறவுகளோடு இணைத்து நீர் இருக்கின்றீர் என்ற அந்த ஒரு எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே தெளித்தருள வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, எங்களுடைய இந்த உள்ளூரிலே பணி செய்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும் ஒவ்வொரு தொழிலாளிகளையும் கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்களையும் அனைத்து தொழில் செய்யக்கூடிய மக்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இதோ இந்த கொரோனா காலகட்டத்திலே பொருளாதாரத்திலே எங்களுடைய குடும்பங்கள் பின்னடைவிலே இருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இதை உம்முடைய கண்களும் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கின்றது என்பதை நாங்களும் அறிந்திருக்கின்றோம். இறைவா, இந்த பொருளாதார பின்னடைவில் இருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு உம்முடைய அருள் உதவியை நிறைவாக கொடுத்தருளும். நாங்கள் வலுவற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். வலுவற்ற எங்களுக்கு உடைய ஆற்றலை நிறைவாக கொடுத்தருளும். பல தருணங்களிலே உண்மையின் காரணமாக எங்களுடைய இயலாமையின் காரணமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமலும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்தும் பல தருணங்களிலே வாழ்ந்திருக்கின்றோம். அந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். இறைவா, இனிமேல் உம்முடைய ஆற்றலை முழுவதுமாக நாங்கள் பயன்படுத்தி வலுவற்றவர்களாகி எங்களில் உம்முடைய வல்லமை முழுவதுமாக வெளிப்பட்டு நாங்கள் அனைத்தையும் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறந்த மனிதர்களாக அன்பினை முழுவதுமாக சுவைத்து அதை பிறரோடு பகிரக்கூடிய நல்ல மனிதர்கள் என்ற பெயரோடு வாழக்கூடிய
அந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உறுதிப்படுத்தி செயல்படுத்த எங்களுக்கு உம்முடைய அருளை நிறைவாக பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, ஒட்டுமொத்தத்திலே எங்களுடைய பங்கு சமூகம் முழுவதையுமே உம்முடைய பாதுகாப்பிலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம்முடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பராமரிப்பையும் நிறைவாக நீர்தாமே கொடுத்து காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் நிறைவாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் தீர்வுள்ளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கியவர் தம்மை வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தருளினார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர் மற்றும் வான் படைகளின் சேனைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்து அன்பு ஆண்டவரே, இதோ இத்தருணத்திலே சிறப்பான விதத்திலே இன்றைய பலியிலே கலந்துள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதித்துள்ளும். உம்முடைய ஆவியினுடைய கனிகளாலும் கொடைகளாலும் முழுவதுமாக இவர்களை நிரப்பி இவர்களை உம்முடைய சிறகுகளின் நிழலிலே வைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக இத்தருணத்திலே மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் குருக்கள், கன்னியர், துறவியரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலும் குழுமங்களிலும் அத்தனை ஆன்மாக்களையும், குறிப்பாக கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான்லியனார்தியார், புனித ஆரோக்கியநாதர், புனித மிக்கேல் அதிதூதர், எம் மண்ணின் மறை சாட்சியாக புனித தெய்வ சகாயம் பிள்ளை,
புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பிற்குரியவர்களே, தருணத்திலே சிறப்பான விதத்திலே இதுவரையில் நாம் செய்த அத்தனை பாவங்களிலிருந்தும் அதே போல பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்தும் இறைவன் தாமே நிறைவாக நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும் முழுவதுமாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குரிய அந்த வழியை இறைவன் நமக்கு நிறைவாக கற்றுத்தந்து அந்த பாதையிலே வழி நடத்தவும் அதே போல பாவங்களிலிருந்து விடுதலையை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் துணையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிலையான வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இத்தருணத்திலே முழுவதுமாக அமைதி இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் முழுவதுமாக இறைவனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். அதே போல நம்முடைய குடும்பங்களிலும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் மன நிம்மதியையும் இறைவன் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்ப எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் மன நிம்மதியையும் நிறைவாக அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த உள்ளத்தோடு ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவன். இவர் தருகின்ற இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு
அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே, வழிபாட்டிலே சிறந்த விதத்திலே பாடல்களை பாடிய நம்முடைய செல்ல பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகவும் அது செயல் எமில் பெருகச் செய்யவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இன்றும் என்றும் காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறி வாழும் சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது.
தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் பங்கு தந்தை நல்ல உடலுள்ள நலத்துடன் பங்கை வழிநடத்தவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் வளர்ச்சிக்காகவும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாதுகாவலியான புனித பணிமே அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோய்க்கு பாதுகாவலரான புனித ஆரோக்கியநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு துணையாளரான புனித ஜான்லியனார்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மண்ணின் மறைசாட்சியான புனித தேவசகாயம் பிள்ளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை காவல் காக்கும் புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.